மூணாவது கடவாப்பல், அதாவது ஞானப்பல் முழுமையாக வெளியில வந்து இருந்து இந்த மாதிரி நாக்குல இருந்ததுன்னா அந்த பல்லை எடுக்க வேண்டிய அவசியம். லேசர் அப்படி இல்லைன்னா கன்வென்ஷனல் மைனர் சர்ஜரி பல் முழுமையா முடிஞ்சு நாக்குலேயே முழுமையா வெளியில வராம வெளியில கொஞ்சமா இந்த ஞானப்பல் எடுத்த பிறகு ஒரு சில பேர் வாய் திறக்கிறதுக்கு ஹாய், நான் உங்கள் பல் மருத்துவர் டாக்டர் தீபிகா பேசுகிறேன். இந்த வீக்குக்கான டாபிக் ஞானப்பல் ட்ரீட்மெண்ட் ஆப்ஷன்ஸ் பற்றி பார்க்கலாம். நீங்கள் பார்ட் 1 வீடியோ பார்க்கல அப்படின்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் ஆட் பண்ணுறேன், பார்த்துட்டு வந்துடுங்க. ஞானப்பல் ட்ரீட்மெண்ட் ஆப்ஷன்ஸை நம்ம 2 வகையாக பிரிச்சுக்கலாம். ஒன்று சர்ஜிக்கல், இன்னொன்று நான் சர்ஜிக்கல். இப்போது நம்ம நான் சர்ஜிக்கல் மேனேஜ்மெண்ட் பற்றி பார்த்துடலாம். மூணாவது கடவாப்பல், அதாவது ஞானப்பல் முழுமையாக வெளியில் வந்து பக்கத்து பல்லோட ஹைட்டுக்கு சரிசமமாக இருந்து ஸ்ட்ரைட்டாக இருந்து இந்த மாதிரி நாக்கில் குத்துற மாதிரியோ இல்லை கன்னத்தில் படுற மாதிரியோ பல்லு இல்லாமல் இருந்ததுன்னா நீங்கள் அந்த பல்லை எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. இந்த மாதிரி ரெண்டாவது கடவாப்பல்லோடைய ஹைட்டுக்கு சரிசமமாக நேராக இருந்து பல்லுக்கு மேலே மட்டும் சதை மூடி இருந்ததுன்னா அந்த பல்லை எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. அந்த ஞானப்பல்லுக்கு மேலே வளர்ந்த சதையை மட்டும் லேசர் அப்படி இல்லைன்னா கன்வென்ஷனல் மைனர் சர்ஜரி ப்ரொசீஜர் மூலமாக அந்த சதையை மட்டும் நீக்கி எடுத்துடலாம். பிறகு அந்த சிலருக்கு இந்த ப்ரொசீஜர் பண்ணியும் கூட மீண்டும் மீண்டும் அந்த பல்லுக்கு மேலே சதை வளரும். அப்படி வளர்ந்துச்சு அப்படின்னா வேறு ஆப்ஷனே இல்லைங்க, நீங்கள் அந்த பல்லை எடுக்கிறது தான் நல்லது. மூணாவது ஞானப்பல் பக்கத்து பல்லோட ஹைட்டுக்கு சரிசமமாக முளைஞ்சி பல்லு சொத்தையினால் மட்டும் வலி இருக்குன்னா அந்த பல்லை எடுக்க வேண்டாம், வேர் வைத்தியம் பண்ணி காப்பாற்றிக்கலாம். இப்போது பல்லு யாருக்கெல்லாம் எடுக்கலான்னு பார்த்துக்கலாம், அதாவது சர்ஜிக்கல் மேனேஜ்மெண்ட். இப்போது ஞானப்பல் முழுமையாக முளைஞ்சு நாக்குலேயோ இல்லை கன்னத்துலேயோ குத்துற மாதிரி இருக்குது அப்படின்னா அந்த பல்லை எடுத்துக்கிறது நல்லது. ரெண்டாவது, ஒரு சில பேருக்கு மூணாவது கடவாப்பல் முழுமையாக வெளியில் வந்தாலும் பக்கத்து பல்லோட ஹைட்டுக்கு இல்லாமல் கொஞ்சம் கீழே இறங்கியிருக்கு அப்படின்னா அந்த பல்லையும் எடுத்துக்கிறது நல்லது. மூணாவது, இந்த மாதிரி ஞானப்பல் முழுமையாக வெளியில் வராமல் இந்த மாதிரி குறுகலாகவோ இல்லை நேராகவோ இருந்து பல்லு வெளியில் வரலை, தாடைக்குள்ளே இருக்குது அப்படின்னா அந்த பல்லையும் எடுத்துக்கிறது நல்லது. நாலாவது, ஞானப்பல் இந்த மாதிரி முழுமையாக வெளியில் வராமல் வெளியில் கொஞ்சமாக இந்த மாதிரி எட்டி பார்க்குது அப்படின்னா அந்த பல்லையும் எடுத்துக்கிறது நல்லது. ஏன் சொல்கிறேன் அப்படின்னா அந்த கொஞ்சமாக இடம் தெரியுது இல்லையா, அதில் பாக்கெட் மாதிரி ஃபார்ம் ஆகிட்டு நீங்கள் சாப்பிட்ற சாப்பாடு அந்த இடத்துல போயிட்டு தங்கி அந்த ஞானப்பல்லுக்கு ஒன்றும் ஆகாது, அது நல்லா கன்று மாதிரி இருக்கும். ஆனால் ரெண்டாவது கடவாப்பல்லையும் வீணாக்கிடும். அதனால தான் சொல்கிறேன், அந்த மாதிரி இருக்குது அப்படின்னா நீங்கள் அந்த பல்லை எடுத்துக்கிறது நல்லது. ஐந்தாவது, ஒரு சிலருக்கு 25 வயது ஆகியும் ஞானப்பல்லு வரலை அப்படின்னா நீங்கள் ஒரு ஃபுல் மவுத் எக்ஸ்ரே எடுத்து பார்த்துக்கிறது நல்லது. ஏன்னா இது ஒரு சில பேருக்கு முளையாமல் எலும்பு உள்ளவே இருக்கலாம். ஞானப்பல் மைனர் சர்ஜரிக்கு பிறகு உங்களுக்கு போஸ்ட் ஆப்ரேட்டிவ் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க உங்கள் டாக்டர். அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். நீங்கள் ப்ரெக்னென்சி பிளான் பண்ணுறீங்க அப்படின்னா ப்ரீ ப்ரெக்னென்சி டென்டல் செக்கப் ஒரு தடவை பண்ணிக்கோங்க. ஏன் சொல்கிறேன் அப்படின்னா ப்ரெக்னென்சி டைமில் இந்த ஞானப்பல் தொந்தரவு கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. நீங்கள் ஒரு ஃபுல் மவுத் டென்டல் எக்ஸ்ரே எடுத்து அதில் நான் சொன்ன ப்ராப்ளம்ஸ் எதாவது இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அதை இப்போவே சரி செய்துக்கோங்க. நீங்கள் ப்ரெக்னென்சி பிளான் பண்ணுறீங்க அப்படின்னா அதோடைய லிங்க்கையும் நான் டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணுறேன், செக் பண்ணிக்கோங்க. ஞானப்பல்லு எடுத்த பிறகு ஒரு சில பேருக்கு முகவீக்கம் இருக்கும். கண்டிப்பாக அடுத்த 48 மணி நேரத்தில் படிப்படியாக கம்மியாயிடும். வலி இல்லைன்னு மாத்திரை போடாமல் விட்டுடாதீங்க, மாத்திரையை கொடுத்து தேதிக்கு கரெக்டாக போட்டு முடிச்சிடுங்க. ஞானப்பல் எடுத்த பிறகு ஒரு சில பேர் வாய் திறக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வாய் திறக்காமையே விட்டுடுவீங்க. அந்த தப்பை பண்ணாதீங்க. நீங்கள் உங்கள் டாக்டர் சொல்லியிருப்பாங்க இல்லையா மவுத் எக்ஸசைஸ், நீங்கள் அந்த எக்ஸசைஸை நீங்கள் ரெகுலராக பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த டைட்னஸ்லாம் இருக்காது. பல்லு எடுத்த பிறகு செய்யக்கூடியவை செய்யக்கூடாதவை இதை பற்றி நான் டீட்டெயில்டாக இந்த வீடியோவில் நான் பேசியிருக்கேன். நீங்கள் அதை செக் பண்ணணுன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் ஆட் பண்ணுறேன், செக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி அவேர்னஸ் க்ரியேட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.